തമിഴ്നാട്ടിൽ നിന്ന് തന്നെ കുറച്ച് സഹോദരങ്ങൾ നമ്മളെ രക്ഷിക്കാനായി അല്ലെങ്കിൽ രക്ഷാപ്രവർത്തനത്തിനായി ഇവിടെ എത്തിയിട്ടുണ്ട് എന്നാണ് വന്നത്. நாங்களே கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையத்துல இருந்து வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் பக்கம் ஒரு டீமா வந்தோம். 2 நாள் இங்க இருந்துகிட்டு இருக்கோம். இந்த பள்ளிவாசலோட இமாம் அவரோட உடல் மீட்கிறதுக்கு நாங்க தான் கொஞ்சம் உதவி எல்லாம் செஞ்சோம். அப்புறம் இந்த 2-3 நாள்ல ஒரு 4 பாடி பக்கம் எடுத்திருக்கோம். எடுத்து எல்லாமே கொஞ்சம் ரெஸ்கியூ எல்லாம் பண்ணிருக்கோம். இங்க நிறைய மெயினான விஷயம் என்னன்னா, நேத்துல இருந்து நாங்க பார்த்தது இது வந்து நாங்க வரலாறுல இந்த சரித்திரத்துல இப்படி ஒரு கொடூரத்தை நாங்க தமிழ்நாட்டுல எல்லா விதமான டிசாஸ்டர் நிறைய பார்த்திருக்கோம். அதுல கூட நாங்க இவ்வளவு பார்த்ததில்ல. ഇന്നലെ വന്നപ്പോ എങ്ങനെയായിരുന്നു ഇവിടുത്തെ ഒരു സാഹചര്യം എങ്ങനെയായിരുന്നു? சிஹாப் இது ஹஜரத் அவரோட பாடி தான் அவங்க எடுத்தது. அந்த இடத்துல வச்சு எடுத்தோங்க. அந்த இடத்துக்கிட்ட வச்சுதான் எடுத்ததுங்க. വല്ലാത്തൊരു അവസ്ഥയായിരുന്നു ആ സമയത്ത്. அது இப்ப இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து நாங்க வரும்போது இப்படி இல்ல, இது வேற மாதிரி இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிருந்துருக்குதுங்க. அந்த 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 லேண்ட்ஸ்லைட் ஆயிருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் நேத்து கொஞ்சம் ஓரளவு இருந்துச்சு, இப்ப இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிருக்கு.